ஹலோ, ஐம் காயத்ரி கர்ணா. ஒரு குருவி ஒரு மரத்துக்கிட்ட போய், உங்களுடைய மரத்தில் எனக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க, நான் கூடு கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குது. மரம் இல்லைப்பா, வேண்டாம், நீங்கள் வேறு மரம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ குருவி மறுபடியும் கேட்குறாங்க, தயவு செஞ்சு எனக்கு இருக்க இடம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குது. ஆனால் மறுபடியும் மரம் என்ன பண்ணுது, இல்லைப்பா, என்னுடைய மரத்தில் உங்களுக்கு இடம் கொடுக்க முடியாது, நீங்கள் வேறு மரத்துக்கு கேட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ குருவி என்ன பண்ணுது, சோகத்தோட இன்னொரு மரத்துக்கிட்ட போய் அது தன்னுடைய கூடை கட்டிக்குது. அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு பெரிய வெள்ளம் வந்துடுது, மரம் அடிச்சிட்டு போகுது. அதை பார்த்துட்டு இருந்த குருவி என்ன சொல்லுது அப்படின்னா, எனக்கு இடம் தர மாட்டேன் நீ சொன்னே இல்லையா, அதனால தான் இன்றைக்கி நீ வெள்ளத்தில் அடிச்சிட்டு போயிட்டுருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த மரம் அவங்கக்கிட்ட என்ன சொன்னுச்சு அப்படின்னா, எனக்கு தெரியும் வெள்ளம் வர்றப்போ நான் அடிச்சுட்டு போயிடுவேன் அப்படிங்கிறது எனக்கு முன்னமே தெரியும், என்னுடைய வேர்களில் பலம் போயிருச்சு, அப்படிங்கிறதுனால தான் உங்ககிட்ட அன்னைக்கு என்னுடைய மரத்தில் உனக்கு இடம் கொடுக்க முடியாதுன்னு நான் சொன்னேன், அதனால தான் இன்றைக்கி நீ சேஃபாக இருக்க அப்படின்னு சொல்கிறப்போ குருவி தன்னுடைய தவறை உணர்ந்ததாக இந்த கதை சொல்லப்படுது. அதாவது என்றைக்குமே ஒருவருடைய வாழ்க்கையில் நடந்த இன்சிடெண்ட்டை வச்சு மட்டும் அவங்க மேலே குறை சொல்லிகிட்ருக்கோம். ஆனால் இன்னொருத்தர்கிட்ட அவங்களுக்கான பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்காம அவர்களை குறை சொல்வதே இந்த கதை சொல்லக்கூடிய அழகான உண்மை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.